அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்து கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை, வெளியான அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு நோய் தொற்று, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சற்று முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நள்ளிரவு முதல் அதிரடியாக குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை. போலி கடவுச்சீட்டை தயாரித்த ஜனாதிபதி செயலக உதவி செயலாளர் விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் அனுர தொடர்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்து. சோதனை நடத்த சென்ற காவல்துறையினரை நாய்களை விட்டு கடிக்க செய்த பெண். மாத்தளையில் நடந்த கோர விபத்து, 29 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. வீட்டின் அறைக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவன். பலத்த காற்று குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே வருடாத பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை நாளை போக்குவரத்து அமைச்சிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் தமது போக்குவரத்து கட்டணங்களை மாற்ற இயலாது என்று தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்துறை சார் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்தும் தமது தொழில்துறை 16 ரூபாய் என்ற அடிப்படையில் நட்டத்தில் இயங்கி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோகண பெரேரா கூறியுள்ளார். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டில் டெங்கு பரவல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதிப்பாளர் வைத்தியர் கபில கனகரா இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,189 என்றும் கூறியுள்ளார். இதற்கமைய தினமும் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை 950 முதல் 1000 வரை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1030 பேர் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அடுத்த 3 நாட்களில் டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பொதுமக்களின் ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் நோய் தொற்று பதிவுகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. இருப்பினும் வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை 31 என பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையானை எதிர்வரும் ஜூலை 13 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக உலக சந்தையிலும் உள்நாட்டிலும் எரிபொருள் விலைகளில் தொடர் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் லங்கா ஐஓசி நிறுவனம் தனது எரிபொருள் விலைகளை திருத்தியமைப்பதாக அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் திருத்தப்பட்ட எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக தமது எரிபொருள் விலையை திருத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 92 ஒக்டேன் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 414 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஆட்டோ டீசல் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 95 ஒக்டேன் பெட்ரோல்
ரூபா, லங்கா சூப்பர் டீசல் ரூபா மற்றும் மண்ணெண்ணெய் ரூபா ஆகிய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பாதாள உலக தலைவர் கரந்தனியர் ராஜுவுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பாதாள உலக தலைவர் கெகல் பத்ர பத்மே என்ற பிற பாதாள உலக குல குற்றவாளிகள் குழுவிற்கு போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவருக்கும் கேள்பத்ர பத்மேவுக்கும் தொடர்பு இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேகத்திற்குரிய இந்த சிரேஷ்ட உதவி செயலாளர் 2023 ஆண்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய போது பாதாள உலக குற்றவாளிகளுக்காக இந்த போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்ததும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று முன்தினம் மாளிகாகந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பதில் நீதிபதி ஜசந்த பெரேராவால் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை விசாரித்து வரும் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் கடைமுள்ள சஞ்சீவவின் வேண்டுகோளின் பேரில் சந்தேக நபரான கரந்தனியர் ராஜுவுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். தெற்கு மாகாணத்தின் மிகவும் மோசமான பாதாள உலக தலைவராக அறியப்படும் கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான கரந்தனியர் ராஜு கிட்டத்தட்ட 50 கொலைகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சந்தேக நபர் ஆவார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு தப்பி செல்ல முயன்ற போது ஏப்ரல் 17ஆம் தேதி இந்திய காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கரந்தனியர் ராஜுவிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது அவருக்காக போலி கடவுச்சீட்டை தயாரித்த சந்தேக நபர் குறித்த தகவல் வெளிப்பட்டது. அதன்படி மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் அந்த சந்தேக நபரை கைது செய்தனர். பின்னர் அவர் கண்டியில் வசிக்கும் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றும் 41 வயதான சிரேஷ்ட உதவி செயலாளர் என்பதும் தெரிய வந்தது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது இதே முறையில் போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்த பல பாதாள உலக குற்றவாளிகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா தலைவர் ரன்மல் கொடித்துவக்கு, பிரதி காவல்துறை தலைவர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கமல் ஆரியவன்ஸ் ஆகியோரின் மேற்பார்வையில் ஆய்வாளர் மதுசங்க உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மீது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலி குற்றச்சாட்டுகள் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்படும் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளை அடுத்து பிள்ளையானை எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து செல்லப்படும் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிள்ளையானிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை, அனருவின் வாயை போல அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என்று பிள்ளையான் பகிரங்கமாக அறிவித்துவிட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறையின் கல்பாத்த பகுதியில் உள்ள சட்டவிரோத மதுக்கடை ஒன்றில் சோதனை நடத்த சென்ற காவல்துறை அதிகாரிகள் குழுவை பெண்ணொருவரின் 8 மூர்க்கமான நாய்கள் தாக்கி கடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கோரமான தாக்குதலில் அங்குருவ தோட்டாவின் பொறுப்பதிகாரி உட்பட 4 அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பொறுப்பதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரி ஆகியோர் நாகட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவின் சோஹோன பகல தியாகம பகுதியில் சட்டவிரோத மதுபான கும்பல் அமைந்துள்ள வீடு குறித்து காவல்துறைக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. 8 முதல் 10 அடி உயரமுள்ள சுவர்களால் சூழப்பட்ட இந்த வளாகத்தில் குடிப்பவர்களுக்கு தேவையான பானங்களை ஒரு உணவகம் என்ற வடிவில் வழங்கி இந்த கும்பல் நீண்ட காலமாக மிகவும் நுட்பமான முறையில் இயங்கி வந்துள்ளது. களுத்துறை காவல்துறையின் 2 சிறப்பு பிரிவுகள் இதற்கு முன்னர் 2 முறை இந்த இடத்தில் சோதனை நடத்த முயன்ற போதிலும் அது சுமூகமாக நடைபெறாததால் அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதியன்று இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது காவல்துறையினர் அந்த வீட்டில் சோதனை நடத்தி 1000 மில்லிலீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது சந்தேகிக்கப்படும் கடத்தல்காரரின் மனைவி வீட்டில் வளர்க்கப்பட்ட ஜெர்மன் செப்பர்ட் மற்றும் ராட்வைலர் உள்ளிட்ட 8 விலை உயர்ந்த மற்றும் மூர்க்கமான நாய்களின் கூண்டுகளை திறந்து அதிகாரிகளை கடிக்கச் செய்யுமாறு நாய்களை தூண்டினார். பணியின் போது நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறை மற்றும் தாக்குதல் குற்ற செயலுக்காக கடையின் உரிமையாளரையும் அவரது மனைவியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த
தாக்குதலின் போது போலீஸ் அதிகாரிகள் சிலர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளையில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று லாரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மதுராகட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடாவையா பாலத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. குபக் வெவ பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் குடாவையா பாலத்துக்கு அருகில் சென்றபோது திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியுடன் பலமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் அனுமதிக்கப்படும் போதே ஏற்கனவே உயிரிழந்துள்ளார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் லாரியின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாந்தோட்டை தாதியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்த மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாணவர் தங்கியிருந்த வீட்டின் அறையொன்றில் அவரது கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 27 வயதுடைய மாணவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கரமட்டிய பகுதியைச் சேர்ந்த கருசிங்க கே கவேந்திர கந்தருவன் எனும் தாதிய மாணவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சடலம் 28ஆம் தேதி மாலை 4 மணியளவில் கண்டெடுக்கப்பட்டது. அத்துடன் பிரேத பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவன் உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை நேற்று நடைபெறவிருந்தது. சம்பவம் தொடர்பில் அம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசத்துறை முதல் பொத்துவில் வரை மன்னார், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை வழியாக பறந்துள்ள கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின்படி காங்கேஸ் துறையில் இருந்து பொத்துவில் வரை மன்னார், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை வழியாக உள்ள கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இதற்கிடையில் சிலாபத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை வழியாக பொத்தில் வரையிலான கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அதன்படி கடற்படை மற்றும் கடத்தொழிலில் ஈடுபடுவோர் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகளை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.